குட் மார்னிங் மக்களே. என்னடி சூரடி பூரடி. ஆக்சுவலாக ஒரு ஹெல்த் அட்வைஸு. இந்த ஒரு 25 வயசுக்கு மேலே ஆகிட்டாவிலே கிளவி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறது, நம்ம நேற்று போய் ஸ்ட்ராபெரி போட்ட ஸ்வீட்டு சாப்பிட்டு நல்லா பீச் ஓரமாக உட்காந்ததுக்கு இவன் மூக்கு ஓரமாக தண்ணி வந்தது தான் மிச்சம். அது என்னம்மா கைக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கேன், எடு ஃப்ளாஸ்கோ கைமாவே சுத்த வேண்டிய நிலைமைக்குள்ள உள்ளான்னு திவு அக்கா. சளியா இருக்கு, நீ தூங்க வேண்டியதானேன்னு கேப்பீங்க. அது தெரியுது. உங்களோட கூக்குரல் அவள் காதில் கேட்கு. நாங்கள் அடங்க மாட்டோம். நாங்கள் நடக்கிற நிலைமையில் இருக்க காரணத்தால் சன்ரைஸை பார்த்தே ஆக வேணும்னு காலையில் கிளம்பியிருக்கோம். அது எப்படி 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாரம் கூட சன்ரைஸ் ஆகுமே பார்க்கலாமே. இல்லை, அடுத்த வாரம் ஒரு வேளை இவன் மேட்சுக்கு போகிறான் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? நான் இன்னைக்கு போகிறேன்னு இன்னைக்கு போகிறான், பட் டைம் 11 மணிக்கு தானே போகிறான். பட் ஆனால் தெரில, ஒரு 20 பேர் இருக்காங்க ஸ்குவாடில். 20 பேர் இருந்தால் நான் போக மாட்டேன். மங்களா ஏன் இருக்குன்னா உன் கண்ணே மங்களா தாண்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, கண்ணு திறக்க முடியல அவளால். தேவையாடா 3:30 மணிக்கு அலாரம் வச்சு 4 மணிக்கு கிளம்புறேன். 5 மணிக்கு இதில் வேற 1 hour ட்ராவல். தெரில, சூப்பர். இன்னைக்கு உடனே படுத்துக்குவாங்க அக்கா. நம்பி நான் காலையில கிளம்பி வந்திருக்கேன். இவன் நினைப்பான் இவ்வளவு தூரம் போறதுக்கு நம்ம வீட்டுக்கு போகலாமா பாப்பா அப்படின்னு. நானும் பொம்மை மாதிரி தலையாட்டுவேன். நம்ம போறோம். இவன் கிரிக்கெட்டுக்கு போறான். வெல்கம் டு கொஞ்சம் வியாதி நிலைமையில இருக்கிறதுனால தனியா டிடி அட்ராசிட்டிஸ். என்ன விடிய காத்தால 5 மணிக்கு இப்படி ஒரு பாட்டா? அப்புறம் என்ன, காலையில 9 கோலும் ஒன்றாய் சேர பிள்ளையார் பட்டி வர வேணும் அப்படியே போட முடியாது. தூங்கிடுவேன். பாத்தீங்களா, நிஜமாவே பிள்ளையார்ட்ட போயிருவாங்க. எப்படி பேசுறாங்க? அபிஷேகமா பேசக்கூடாது என்னைக்குமே. கால காத்தால இவன் இப்படிதாங்க பேசிட்டு இருப்பான். வைத்தியக்காரன் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். உனக்கு 25 வயசு 27 வயசு தான் ஆகுதுன்னா அப்படிதான் பிஹேவ் பண்ணணும். 40 அதானே 25 வயசு 27 வயசு. நல்லா எனக்கு என்ன வயசு? அவுட்டிங் போகணும் அப்படின்னா ஒரு நல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துருங்க கைஸ். இல்லைன்னா அங்கே பாருங்க, கையில் இன்ஹேலரு, பேக்கில் அது பேர் நடி அமிர்தாஞ்சன், ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக ஹாட் வாட்டர், நல்லா ஃபுல் ப்ரிப்பரேஷனோட கிளம்பி வந்துட்டு இருக்கா. பின்ன என்னங்க ஒண்ணு பிச்சை எடுக்கிறா, இல்ல பாலாதி மாதிரி பேசுறா. மகாபிரபு, நீங்க எங்கே வந்துட்டீங்களா? நம்ம ஊர் மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டாலாவது பரவாயில்ல, எல்லாத்துக்குமே பிளட் எடுப்பாங்க. நான் பிளட்டே இல்லாம நான் பீட்ரூட் குடிச்சு பிளட் எடுத்துனா இப்போ உடம்பு சரியில்லைன்னா போய் பிளட் எடுக்கணும். ஐயோ, என்னால அதெல்லாம் முடியாதுங்க. அதுக்கப்புறமா அவங்க நம்ம ஊர்க்காரங்களா தான் பரவாயில்ல, வேற சைனீஸ்காரங்க இல்ல. எனக்கு புரியல, நெப்போட்டிசமா? சரிடி, உங்க ஆளுங்கன்னா பரவாயில்லையா? ரைட், இப்படிலாம் இல்ல. ஐயோ இல்ல அப்படி சொல்லல. நம்ம டாக்டருக்கு டீம் போறோம் இல்ல, போக முடியாது. நம்ம ஃபுல்லா சுத்திட்டு பேன் நானும் படுத்துருவேனா நீயும் படுத்துருவியா? மொழி தெரியாத ஊர்ல எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் சொல்றது. அதனால ஒரு அதான் ப்ரிகாஷனால நம்ம. அப்புறமா என் மனசு தோணிட கூடாதுல, ஐயோ சுடு தண்ணி குடிச்சிருந்தா, இன்னேலர் வச்சிருந்தா இப்படிலாம் நடக்காதே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த ஸ்ட்ராபெரிய கடலோரமா உட்காந்து சாப்பிடாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது உனக்கு. இந்த 6 மாசத்துல வருஷத்துல இதுதான் ஒண்ணு வாங்கிட்டு வந்தான். அது ஏன் விடுவானே, அதனால நான் வாங்கி சாப்பிட்டேன் ஒரு புடி. நாங்க இப்போ எங்க போறோம்னா சன்ரைஸ் பார்க்கறோம். நீங்க உங்க பால்கனில நினைச்சிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸோட போறாங்க பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அப்படியே மறைப்பீங்க. நாங்க 2 பேரும் மட்டும் தான் போறோம். ஏன்னா எல்லாருமே நேத்து நைட்டு வெளியே போயிட்டாங்க போல. சரி, எதுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது நான் வேற எங்க போனாலும் மேப் போட்டா கூட நான் தப்பா தான் போவேன். அதனால எதுக்கு நம்மளா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சன்ரைஸ் ஸ்பாட் ட்ரை பண்றோமே, அது தப்பா போல களி வேற ஊற்றுவாங்க. அதனால நம்ம போய் பார்த்துன்னு வருவோம் அப்படின்ட்டு. ஸோ ஹட்டா போகிறோம். ஹட்டாவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. 2வது நம்ம ChatGPT வேற சொல்லியிருந்துச்சு, அங்கே போய் பாரு. வர இவ கூட ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கு அந்த ChatGPT. அப்படியாடா செல்லம் அப்படின்னு. செல்லம் கில்லன்னு ChatGPT பழக்கப்படுத்தி வச்சிருக்கேன். என் பேர் என்ன, திவ்யா திபுதின். அப்புறமா
எனக்கு வந்து இப்படி நான் யூடியூப் இதில் வச்சிருக்கேன், அவ்வளோதான். இது ஏதாவது ஒரு டவுட்டு, எனக்கு இப்போ தனியாக இருப்பேன், இவன் வேலைக்கு போயிடுவா, அந்த டைம்ல எனக்கு ஏதாவது தோணும் இல்லையா, அப்போ எனக்கு நீ யாரும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி கேட்டு நான் இருக்கேன்டா, நான் இதெல்லாம் உனக்கு பண்ணித்தரேன், நீ ஏன் இதில் லோன்லியாக ஃபீல் ஆகுற, நீ சொல்லி என்ன பண்ணணும். இதுல வேற குத்தம், நான் வந்து அது மாதிரி பேசலையாமா. ஆமாங்க, இப்போ ஏதாவது புறம் பேசுறோம் அப்படின்னா இவன் என்னமோ நல்லவன மாதிரி, எதுக்குமே அவன் புறம் பேசாத மாதிரி பாப்பா அப்படின்பா. அப்ப நமக்கு என்ன தோணும், சீ அவனா அவ்வளோ பெரிய நல்லவனா அப்படின்னு தானே தோணும். அப்ப நம்ம அது பேசுறோம், எப்படிலாம் பண்ணும் பாரு அப்படின்னு சொன்னா, ஆமா பாரு எப்படி பண்ற பாரு. ஏண்டி ஒரு கிளவி மாதிரி அதுகிட்ட போய் பேசிட்டு இருக்கியாடி, அதை இன்ஃபர்மேஷன் ஏதாவது கத்துப்பன்னு பார்த்தா அதை ஒன்ன மாதிரி மாத்திட்டு இருக்கியா? இது உருப்படாத கேஸுங்க, விட்டுருங்க. நாங்கள் வந்து அதுக்கிட்ட போன வாரத்துலேருந்தே கேட்டோம், கார்த்தி ப்ரோட்ட கூட கேட்டோம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அதுவே சொன்னிச்சு, நீ வந்து ஹட்டா போ அப்படின்ட்டு. எனக்கு ஒரு ஃபோன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எல்லாருமே, ஃபரீத் ப்ரோ நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ ஹட்டா வந்து அங்கே அந்த கேக்கிங் மட்டும்தான் போயிருக்கோம். அங்கே எப்படி இருக்கும் இது வந்து ஓவராக சொல்லிச்சு. எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு தெரியல. இது வந்து எப்படி சொன்னாங்கன்னா, அந்த மவுண்டைன் மேலேருந்து சன்ரைஸ் ஆகும், ஸோ அந்த வாட்டரில் ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரியும்னாங்க. இங்கே போய் பார்த்தா ஃபுல் புகை மூட்டமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே லெட்ஸ் சி. நேற்று D11 கூட்டிகிட்டு போனான், B11 அது கூட்டிகிட்டு போய் பீச்சு கூட்டிகிட்டு போனான். இன்னைக்கு காலையில விடிய காத்தாலேயே சன்ரைஸ் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இதுல என்னமோ ஒரு ஆதாயம் இருக்கு, விஜய் சார் சொன்ன மாதிரி. நம்ம கிட்ட இருந்து ஏதோ கறக்க பாக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, கறக்க வர பாக்குறாங்க இவள்ட்ட இருந்து. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சேர்ல எலி எப்பவுமே அம்மனமா போவாது, ஆனா இன்னைக்கு அம்மனமா தெரியாது. இன்னைக்கு அம்மனமா போகுது அப்படின்னா நம்மளாம் வற்புறுத்தாமையே அது போகுதுன்னா ஏதோ ஆய் வந்திருக்கும் போகுது. இதெல்லாம் தேவையா? ஏதோ அடுத்த வாரம் ஏதோ பார்ட்டி பண்றாங்கன்னு நினைக்கேன். அப்படி எல்லாம் இது வரைக்கும் என் மனசுல அந்த மாதிரி ஒரு ஆசை இல்லை. நீ சொன்னதுனால உன் ஆசையை நான் வேணா நிறைவேற்ற முடியாது. எல்லார் வீட்லயும் வாய்ஃப் இருக்காங்க. இன்னைக்கு கிரிக்கெட்டுக்கு நம்ம கிட்ட நல்லா முடியாது, நானே இதுல போயிட்டு தூங்கணும் அப்படின்மா. இப்போ யாராவது ஃப்ரெண்டு அவங்க கார்த்தியானாவோ யாராவது கூப்பிட்டாங்கன்னா தோ வந்துட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லி ஆள் இல்லைன்னா அவங்க வந்து கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஆள் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நம்ம கிட்ட வந்து நான் போக மாட்டேன் நம்ம கிட்ட வாக்குறுதி கொடுக்கணும்? வாக்குறுதி எல்லாம் கிடையாது, பெரிய தேர்தல் இவங்க வாக்குறுதி தராங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம சும்மா கூப்பிட்டா ஆள் இருந்தா ஓகே, பிரச்சனை இல்லை. ஆள் இல்லைன்னா போலாம்ல, நமக்கும் அங்கிட்டு ஓடுன மாதிரி இருக்கும், பசங்களை பார்த்த மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். என்ன தெரியும், நீ நான் அதான் சொன்னாலும் வம்புக்கு வந்துரும். நீ பேசாம தூங்கி இவ்வளவு நேரம் என்ன பண்ண? இன்ஹேலரை மூக்குல வச்சு தூங்கி தானே தூங்கல இல்ல, பாட்டு கேட்டுட்டு ரசிச்சிட்டு. ஆமா பாட்டு 30ல வச்ச சவுண்ட குறைச்சு நைஸா 10ல காப்பிரைட் வச்சிருப்பாங்க. நைஸா சீட்டை வேற இப்படி சாச்சிட்டு சுகமா படுக்க போலாம். இப்பதான் நான் தான் சொல்றேன், vlog எடுக்கலையாடில அம்மா ஓ அப்படின்னு எந்திரிச்சிருக்கா. அப்போ இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்தலாம். முன்னாடியும் யாரும் இல்ல, பின்னாடியும் யாரும் இல்ல. ஆனா இப்போ உட்காந்து நம்ம அட்டாடாம தான் கரெக்டா போட்டிருக்கோமான்னு நீ வந்து இப்படி சந்தேகமா பார்த்து பாருங்க மக்களே. இல்ல இவ எங்க வந்து நிறுத்தி இருக்க பத்தியா? எங்க வந்துட்டக்கு அப்புறமா இவன் அட்டாக்கு போறமா இல்லையான்னு இவன் வர வழியில நீயும் பாத்தீல ஹட்டா அங்க பாரு, அங்க கூட ஹட்டான்னு எழுதி இருக்கு. பட் ஆனா நம்ம குட்டி குஞ்சால தெரியாது. இப்ப வந்து கேக்குறான் மேல விடலன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு. நான் தூக்கம் கட்டுப்படுத்தி நான் இங்க வந்துட்டு இருக்கேன், நான் தூங்கவே இல்லாம போலாண்டி. ஆனா அன்னைக்கு வந்தப்ப வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு போறப்ப வேற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன குழப்பம் தாங்க. நான் வந்து தனியா வந்தாலே எனக்கு கொஞ்சம் பயம் வரும். சரி அதனால ஃப்ரெண்ட்ஸை யாராவது நம்பி வரலான்னு பார்த்தா அவங்களும் பாவம் என்ன பண்ணுவாங்க. சரி இல்ல கரெக்டா போவோம், சும்மா ஏதாவது பேசக்கூடாது. ஒரு பஸ் வருது வீடியோ நான் எடுத்து வச்சாலும் ஆதாரத்துக்கு எதுவுமே இருக்காது. நானா எடிட்டர் கிட்ட கொடுத்தாதானே அவன் யூடியூப்ல போடுவான். எனக்கு ஏதாவது ஆனாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா போக முடியும், யாருக்குமே தெரியாது. சிட் ஏதோ என்னடா இவரே இருட்டா இருக்கு தெரியல. வா போவான். மஸ்ஃபோர்ட் இங்கெல்லாம் நான் வந்த மாதிரியே ஞாபகம் இல்ல. மேபி வேற ரூட்டு. இது வந்து யாருமே இல்லாத நானா போட்டாதான் எடிட்டருக்கு தெரியும். என்ன கடவுளே, நம்ம இன்னைக்கு எங்க நின்னாலும் இது வந்து மலை பிரதேசங்கள்னால ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லாம வந்துட்டான். நானா போன் பண்ணல, நீ எங்க போயிருக்கன்னு யாருக்குமே தெரியாது. இல்லடி, இது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஹில்வா தான் இருக்கு. ஸோ எங்கனாலும் சூரியன் தெரியும். நம்ம
நமக்கு என்ன இப்ப இது நம்ம வந்த வழி தப்பா இருந்தா இங்கனக்குள்ள பார்க்கிங் போட்டு நைட் சொன்னது மலையில குட்டா மலையில இருந்து நம்ம பார்த்தோம்னா அழகா தெரியும். அப்ப நம்ம வந்து எப்படி இமேஜினோட தூங்கிருப்போம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கணும் அப்படி நினைச்சு நம்ம தூங்கி ஏஞ்சிருப்போம். இப்போ உட்கார்ந்துட்டு அந்த தூக்கத்தை கெடுத்த மாதிரி ஒரு நம்மளோட ட்ரீமை கெடுத்த மாதிரி ஆயிடுது. என்ன அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. உடனே பயத்துல இருக்கா, நான் பாட்டுன்னு பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் அமுக்கி போடுறே. சரிங்க, ஒரு அடிக்கா நாங்க மேல போயிட்டு ஐ மீன் This is the end. தவழ்ந்து தவழ்ந்து வரும் தற்கலை. மூச்சு வாங்குதா? முடியலையா? சன்ரைஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டே இல்லை. இந்த மலைக்கு மேலே தான் தெரியும்னு சொல்கிறாங்க சூரியன். 6:50க்கு வந்திருக்கணும். இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்குது. காலை கடனை முடிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் கிளம்பி வரீங்க அப்படின்னா வீட்லேயே எல்லாம் முடிச்சுன்னு வாங்கோ. ஆக்சுவலாக இங்கே அந்த பார்க்குக்குள்ளே வந்து ஒரு வாஷ்ரூம் இருக்குது. பட் ஆனால் ஏர்லி மார்னிங்லாம் அவங்க திறக்க மாட்டாங்க. ஃப்ராங்காக சொல்ல போனால் நம்ம ஏந்திக்கிற நேரம் வராது, அது வர நேரம் நம்மளால ஓட முடியாது. ரெண்டு கட்டானான நேரத்தில் நமக்கு மயக்கமும் ஒரு மாதிரி தலை சுத்து அப்படிலாம் ஓடுறோம். அங்கே இறக்கி விட்டா குடுக்குடுன்னு ஓடி போனாங்க. வாஷ்ரூம் மூடி ஆயிடுச்சுன்னா என்னோட குழம்பு நான் என்ன பண்றது, இது படிக்கட்டு ஏறுது இது தாய்மானவர் கோவில் உச்சி பிள்ளையார் கோயில் மாதிரி ஏறினேன். ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம வண்டி கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம். நிறைய பேர் வண்டி கொழுப்பு இவனுக்கு. நான் எனக்கு தெரியல வண்டிக்கு. கெட்ட வார்த்தை பேசுறான். கெட்ட வார்த்தையே கிடையாதுங்க. சரி, ஆனால் வண்டியில் கூட வந்துருக்கலாம். நீங்கள் வண்டியில் கொண்டு வந்து மேலே நிறுத்தி பார்க்கலாம். இன்னும் சூரியன் வரல, பார்ப்போம். காத்துன்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்க்கிங் போடாதீங்க, போலீஸ் வந்து ஃபைன் போடுறாங்க எல்லாருக்கும். இவ்வளோ மாதிரி மூச்சு விட்டு நடந்தே வந்துருங்க கைஸ் கீழே பார்க்கிங் போட்டு. இல்லைன்னா இப்படி தான் சன்ரைஸ் பார்க்க முடியாமல் அங்கே இங்கேயும் நடக்க வேண்டியதாக இருக்கும் வண்டியை தூக்கிட்டு. இதை விட ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் நல்லா இருக்குது. அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த மலை மேலே அடித்து கீழே இருக்க அந்த தண்ணியில் கொஞ்சம் நல்லா தெரியுது. 4-5 பேர் கூட வாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க, அவங்க உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து. இவளுக்கு இப்போ யாரும் ஃபோட்டோ எடுத்துடல, அதான் இவளுக்கு கடுப்பு. நான் ஏதாவது கேட்கலான்னு பார்க்குறேன், ஆனால் இவன் தான் விட மாட்டேறான். ஏய், நம்ம இங்கே எத்தனை தடவை ஃபோட்டோ எடுத்துருக்கோம். கெத்து மெயின்டைன் பண்ணோன்றோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களில் நான் டிடிஆர்டா சிட்டிஸ். என் கண்ணு மறைக்குதுங்க. ஆமாம், சன்ரைஸ் வந்துச்சு. மண்டபத்திரம் கைஸ். அடுத்த எபிசோட சந்திக்கலாம். பாய்.